அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சித்தா ஸ்காலர் சேனலை கீனாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வருஷம் இன்னைக்கு காலையில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து வந்திருக்குங்க. சாரி, பேஷண்ட் கால். ஓகே, இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. இந்த ப்ரெஸ் ரிலீஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் அப்படின்ற இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து, அதாவது செய்தி தொடர்பு துறைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இவங்கள்ட்டருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. அதாவது கவுன்சிலிங்க்கான அப்ளிகேஷன் விட போகிறதாகவும், அது நாளையிலேருந்து உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கும் அப்படின்றதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் விட்டுருந்தாங்க. இதை பற்றி காலையிலேயே ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அது வந்து வால்யூம் சரியாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. மேபி இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் நான் ஆஃபீஸ்லேருந்து நான் இது பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் என்னால் சரியாக பேசவும் முடியலை. ஸோ உங்களுக்கு சரியாக கொடுக்க முடியல. மேபி நான் அது நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் எடுத்தேன். பட் டெஃபினட்டாக அதை வந்து இமீடியட்டாக என்னால் பண்ண முடியல. ஸோ அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த அப்ளிகேஷன்ஸை பாருங்கள். அண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2024-2025 அகாடமிக் இயருக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மிஸ்டேக் ஃபுல்லாக நம்ம இது அப்ளிகேஷன் வெளியே வந்தால் தான் தெரியும். அண்டர் கவர்மெண்ட் அண்டு கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸு, அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் ஃபார் த அகாடமிக் இயர். அதாவது இதில் எப்போவுமே ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஒரு விதமாக நடக்கும். பட் இதுலேயே சேர்த்து போட்டிருக்கான். ஸோ அதுதான் எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருந்துச்சு. சரி, அது பார்ப்போம். கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இன் எக்ஸிஸ்டிங் ஐஎஸ்எம் மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு அவங்களுக்காக இது கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ கீனாக நம்ம இன்னும் இதுக்கு மேலே ஒரு 1.5 மாதத்துக்கு கண்டினியூவாக tnhealth.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா சித்தா ஸ்காலர் சேனலை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்ளிகேஷன்ஸ் வந்து எந்த சூழ்நிலையிலையும் நேரிலோ அல்லது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன் ஹோமியோபதி டிபார்ட்மெண்ட்லையோ நேராக வந்து பெற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் ஆன்லைனில் தான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் பண்ணுற என்னையிலேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற டேட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நாளைக்கு நிறைய சமயத்தில் இந்த மாதிரி டேட்டு சண்டே சொல்கிறாங்க. சண்டே மேக்ஸிமம் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. மண்டே தான் ஓப்பன் ஆகிறதுக்குன்னு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் உடனே நாளைக்கே ஓப்பன் ஆகலை அப்படின்றதுனால பதட்டப்பட வேண்டாம். 1 or 2 days வெயிட் பண்ணலாம். கூட லாஸ்ட் டேட் வந்து 27 சொல்லியிருக்கிறாங்க. அப்ளிகேஷன் நீங்கள் தாராளமாக ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா 20ஆம் தேதிக்குள்ளே அனுப்பி விட்டுருங்க. மழை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் சரியாக சென்ட் ஆகலைன்னா அது கஷ்டம். அதை பண்ணிவிடுங்க. அப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களா அல்லது கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷனாக போட சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் எப்போவுமே கரெக்டாக நம்ம பார்த்துட்டே இருக்கணும். கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டான்னு ஒரு பாயிண்ட்டும் இதில் கொடுத்துருக்குறாங்க. பட் இந்த கிளாரிட்டின்றது ஒரு 2 நாள் நம்ம போனால் மட்டும்தான் தெளிவாக தெரியும். ஏன்னா ஃபுல் ப்ரௌச்சர் வரணும். ஃபுல் ப்ரௌச்சர் வந்தால் தான் இந்த ஆல் இண்டியா கோட்டா சீட்டும் இதுக்குள்ளேயே வருதா அப்படின்றது ஃபுல்லாக தெரியும். ஏன்னா இந்த வருஷம் நியூவாக இந்த மாதிரி ஒரு ஆல் இண்டியா கோட்டாவையும் ஸ்டேட்லேயே அந்த ஃபீஸை கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எதனால் கொடுத்தாங்க, என்ன விஷயம் கொடுத்தாங்கன்றது ஃபுல்லாக புரியலை. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணின பிறகு அதை ப்ராப்பராக ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணி கொடுக்கணும். அதாவது 27ஆம் தேதிக்கு முன்னாடி 5:30க்கு முன்னாடி நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணிடணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே இந்த இதில் நீட் மார்க்குக்கான விஷயம் வந்து கண்டிப்பாக அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. யோகா டிபார்ட்மெண்ட் யோகாவுக்கு மட்டும்தான் நீட் மார்க் தேவையில்லை. டேரெக்டாகவே அது கூப்பிட்றப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் டேரெக்டாக போட்டு போயிடலாம். பட் மற்ற டிகிரி ஹோமியோபதி, யுனானி, ஆயுர்வேதா, பிஎஸ்எம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கோர்சஸ்க்கு பார்த்திங்கன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய நீட் மார்க் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுவும் 2024 மார்க் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் அதை வந்து கேட்ச் பண்ணி எடுத்துக்கங்க. அப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து கவுன்சிலிங்கு ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். உடம்பு முடியல, வரலை அப்படின்ற மாதிரிலாம் காரணங்கள் அங்கே சொல்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து அந்த இடத்துல வரல அப்படின்னா டெஃபினட்டாக அந்த டைமுக்கும் வரல அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து தரப்படாது. அதை வேறொருவர்களுக்கு தரப்படும் அப்படின்றத கொடுத்துருக்கான். ஸோ இங்கே ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து ஓபிசி, பிசி, எம்பிசி இந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 500 rupees வந்து நீங்கள் இதுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சலுகையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ